திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற நம்ம யூடியூப் சேனல் சார்பாக உங்களை வரவேற்கின்றேன். ஸ்கிரீன்ல ஸ்க்ரால் ஆகக்கூடியபடி செயல்படுங்க. வாங்க நம்ம அனைவருக்கும் வணக்கம். என்னிடம் ஜோதிடம், ஜாதகம், திருமண பொருத்தம், பிறந்த குழந்தைகள் கரிச பேர் சுட்ட, குலதெய்வம் அறியாத குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி, அஸ்ட்ரோ நேமாலஜி போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். என்னிடம் ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரால் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். ஆருத்ரா ஸ்ரீ என்ற பேருக்கான 15 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, நல்ல அட்ராக்டிவான தோற்றம் உங்கள்கிட்ட உண்டுங்க. மூணாவது பாயிண்ட்டு, உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும். இம்யூனிட்டி பவர் உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. நாலாவது பாயிண்ட்டு, சளி தொல்லை, சைனஸ், வீசிங் 3ல் 1 அவதிப்படுவீங்க. அஞ்சாவது பாயிண்ட்டு, மன சோர்வு, மைண்டு டெப்ரெஷன் உங்கள்கிட்ட எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஆறாவது பாயிண்ட்டு, அம்மா அழகானவங்களாக இருப்பாங்க. ஏழாவது பாயிண்ட்டு, அம்மாவுக்கு போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும். எட்டாவது பாயிண்ட்டு, அப்பா வழியில் திருமணமே ஆகாமல் பிரம்மச்சாரியாக இறந்தவர்கள் உண்டு. அவங்கள நினச்சி ஆத்மசாந்தி அவசியம் செய்யணும். 9வது பாயிண்ட்டு, வரட்டு பிடிவாத குணம் உங்கள்கிட்ட உண்டு. ஒரு விஷயத்தில் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து மாறவே மாட்டீங்க. 10வது பாயிண்ட்டு, எந்த ஒரு விஷயத்துலையும் அவசர புத்தி உண்டு, அவசரப்படுவீங்க. 11வது பாயிண்ட்டு, ஆண் குழந்தை நினச்ச மனக்கவலை இருக்கும். ஒன்று ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ, ஆண் வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ, அல்லது ஆண் வாரிசுடைய ஃபியூச்சரை நினச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். 12வது பாயிண்ட்டு, மாமியாரோட கருத்து வேறுபாடு உண்டு. மாமியாரால் மன வருத்தங்கள் உங்களுக்கு உண்டு. 13வது பாயிண்ட்டு, நீங்கள் எங்கே வேலை பார்த்தாலும் நல்ல கௌரவமான ஒரு ஸ்டேஜில் இருப்பீங்க. நல்ல வேலையில் பதவி உயர்வு உண்டு. நல்ல கௌரவமான வேலை அமையும். தொழிலுமே கௌரவமான தொழில் உங்களுக்கு அமையும். 14வது பாயிண்ட்டு, காஸ்ட்லியான காரு, காஸ்ட்லியான வீடு உங்களுக்கு அமையும். 15வது பாயிண்ட்டு, உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம், முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அருபாலிக்கு நிற்கிது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூகாம்பிகை தாய் தாங்க. இத்துடன் ஆருத்ரா ஸ்ரீ என்ற பேருக்கான 15 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. இப்போ பேரை வச்சே 15 பலன் துல்லியமாக சொல்கிறேன் அப்படின்னாங்க. ஜாதகத்தை சின்ன அதிகமாக எவ்வளோ துல்லியமாக சொல்வேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் அன்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.